ஒரு 19 வயசான பையனை 10வது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மது போதையில அந்த 19 வயசு பையனை அடிச்சே கொன்னு இருக்கானுங்க. சேலம் தாதகாப்பட்டியை சேர்ந்தவர் தான் 19 வயசான கோகுல். இவரு பள்ளி படிப்பை முடிச்சிட்டு கூலி தொழிலாளியா வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 10வது படிக்கக்கூடிய பசங்க கிட்ட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. இது மாதிரி பழக்கம்னா அடிக்கடி போயிட்டு இவங்க 4 பேரும் சரக்கு அடிக்கிறது தான் இவங்களுடைய பழக்கமே. அதே மாதிரி மே 10ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அங்க இருக்க சருகுமலை அடிவாரத்துக்கு போயிட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே போயிருக்காங்க. சரக்கும் அடிச்சிருக்காங்க. சரக்கு அடிச்சோடனே மது போதையில இந்த கோகுலுக்கும் அந்த 3 பள்ளி மாணவர்களுக்கும் வாக்குவாதம் ஆயிருக்கு. வாக்குவாதத்துல இவனுங்க மறைச்சு வச்சிருந்த கத்தியால கோகுல சராமாரியா தாக்கி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கல்லாலலாம் கோகுல தாக்கி இருக்காங்க. இப்படி இவனுங்க கொல்றத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்கானுங்க. இவனுங்க தாக்குனதுல அந்த 19 வயசான கோகுல்ன்றவரு அங்கேயே இறந்துடுறாரு. இப்படி கொலைய பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரு தப்பிக்கும் போது அங்க இருக்க மக்கள்லாம் இவனுங்களை புடிச்சு செமையா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்டயும் ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்க 4 பசங்க போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறானுங்க. இவனுங்க சிகரெட் அடிச்சா கெத்து, கஞ்சா அடிச்சா கெத்து, சரக்கு அடிச்சா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களா இதுல இறங்குறானுங்க. கடைசியில அந்த போதைக்கு அடிமையாகி அவனுங்களுடைய வாழ்க்கைய அவனுங்களே அழிச்சுக்கிறானுங்க. இது கரெக்டா மே 10 அன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ நம்மளுடைய முதலமைச்சரா இருக்க தளபதி விஜய் கிட்ட நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, சின்ன சின்ன பசங்க கையில எல்லாம் ஈஸியா போதை பொருள் கிடைக்குது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.